நைட்டில் ஃபோன் ரீச்சபிளாக இருந்ததுடா. இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்ணுறது, எங்கே போய் தேடுறதுனே தெரிலடா. ஆமாம் நாகராஜ். This number is currently switched off. Please try again later. மாப்ள என்னடா பண்ற? This number is currently switched off. Please try again later. டேய் யாருக்குடா ஃபோன் பண்ற? நொய்யின்ட்டு வேதாஜிக்கு தான்டா ட்ரை பண்ண சுவிட்ச் ஆஃப் தான் வருது. ஆமாண்டா, இங்க இருக்கிறப்பெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருந்த. அவங்க பெங்களூருக்கு போறேன் கூடவே வாங்கன்னு சொன்னப்ப நானா வரல அப்படின்னு மூஞ்ச காமிச்ச. திடீர்னு இப்ப என்னமோ பெருசா அக்கறை இருக்க மாதிரி ஃபோன்லாம் பண்ணி ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏண்டா இவ்வளவு அக்கறை இருக்கனா இருந்தா அப்பவே அவங்க கூட கிளம்பி போயிருக்கணும்டா நீ. இப்ப என்னமோ ஃபோன் எடுக்கல அவங்க வரலன்னு பதறிக்கிட்டு இருக்க. டேய் டேய் பாவண்டா, அவனே நொந்து போயிருக்கான்டா. எதுக்கிட்ட அப்படி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? டேய் அதான் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, வந்துருவாங்கடா. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ணி ஃபோன் பண்ண டைமுக்கு எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் இந்நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வரலன்னா என்ன அர்த்தம்? நட்ராஜ், நான் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு தான் வந்துட்டு இருக்கேன். கேஎன் டிராவல்ஸில் வரேன். ஓ, அந்த ஏஜென்சியோட நம்பர் நம்ம கிட்ட இருக்குல்ல? குட் மார்னிங் கேஎன் டிராவல்ஸ். மேடம், நேற்று நைட்டு வேதவல்லிங்கிற பேரில் பெங்களூர் டு சென்னை ஒரு வண்டி புக் பண்ணியிருந்தாங்க. அதில் ட்ராவல் பண்ணது என்னோட அண்ணி தான். அவங்க இன்னும் வீட்டுக்கு வந்து சேரல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். இப்போ அது அந்த டாக்ஸி எங்கே இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்குங்களா? ஓகே சார், எங்களுக்கு புரியுது. ஆனா வெறும் பேரை வச்சு மட்டும் எங்களால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது சார். டாக்ஸி புக் பண்ணும்போது வந்த அந்த ஆத்தென்டிகேஷன் நம்பர் கொடுங்க சார். இல்லை மேடம், அது ஆக்சுவலாக எங்கள் அண்ணி தான் புக் பண்ணாங்க. ஸோ அந்த நம்பர்லாம் எனக்கு தெரியல. சாரி சார், ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் இல்லாமல் எங்களால் இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. தேங்க்யூ ஃபார் காலிங் சார். மேடம் 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 ஒரு நிமிஷம் ப்ளீஸ், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. சொல்லுங்க சார். ஆக்சுவலாக அந்த வண்டியில் ட்ராவல் பண்ண எங்கள் அண்ணி இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க கிளம்புன டைமுக்கு இந்நேரம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கணும், ஆனால் இன்னும் வரல. அவங்க வேற தனியாக வராங்க. அவங்க மொபைல் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது. அவங்கள காண்டாக்டும் பண்ண முடியல. எங்கள் எல்லாருக்கும் பயமாக இருக்குது மேடம். எனக்கு அந்த வண்டி பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் வேணாம். அந்த வண்டி இப்போது சென்னையில் எங்கே இருக்குது, எப்போ பேசஞ்சரை ட்ராப் பண்ணாங்க, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ஓகே சார். லேடி கஸ்டமர், அதுவும் தனியாக வேற வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க வந்த அந்த வண்டி நம்பர் சொல்ல முடியுமா? வண்டி நம்பர் என்கிட்ட இருக்குது மேடம். எங்கள் அண்ணி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாங்க. ப்ளீஸ் டெல் மீ சார். KA09 VA 8456. கொஞ்சம் லைனில் இருங்க சார். ஓகே மேடம். சார், நீங்கள் சொன்ன அந்த நம்பரில் எங்கள் டிராவல்ஸில் வண்டியே இல்லை சார். மேடம் என்ன சொல்கிறேன்? நீங்கள் தயவு செஞ்சு நம்பரை செக் பண்ணி பாருங்க சார். மேடம், நான் வண்டி நம்பர்லாம் கரெக்டாக தான் சொன்னேன் சார். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எங்க கிட்ட நீங்க சொல்ற நம்பர்ல வண்டியே கிடையாது. அவங்க வேற ஏதாவது கால் டாக்ஸில ஏறி போயிருக்கலாம்ல சார். எனி அதர் இன்ஃபர்மேஷன் சார்? நத்திங் மேடம். தேங்க்யூ ஃபார் காலிங். அண்ணி இந்த நம்பர் தானே கொடுத்தாங்க. அது எங்க கால் டாக்ஸி இல்லைன்னு டிராவல்ஸில் சொல்றாங்க. அப்போ அன்னிக்கு என்ன ஆச்சு? முதல்ல அண்ணன்ட்ட சொல்லணும். இவர் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு? கதையில் வேற ஏதாவது ட்விஸ்டா? எதுக்கு நாம இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா வேதா வந்துட்டாளா? இல்லப்பா. இல்லையா? அண்ணி ஏறி போன அந்த டாக்ஸி ஃபேக் டாக்ஸி ஆனா? ஃபேக் டாக்ஸியா? என்னடா? டேய், உனக்கு எப்படி தெரியுது ஃபேக் டாக்ஸின்னு? நீ விசாரிச்சியா?
அப்படி இல்லைண்ணே, நேற்று அண்ணி பெங்களூர்லேருந்து கிளம்பும்போது எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. பேசும்போது அந்த டாக்ஸியோட நம்பரும் அந்த டிராவல்ஸோட நம்பரும் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ அண்ணி வர லேட் ஆகவே நான் அந்த ஏஜென்சிக்கு கால் பண்ணி பேசினேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு இந்த மாதிரி டாக்ஸி நம்பரே எங்களுதுல கிடையவே கிடையாதுன்னு அவங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ அது ஃபேக் நம்பர். அப்போ 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 வேதாஜி எங்கே போயிருப்பாங்க? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அப்ப வேதாஜி யாராச்சும் கடத்திருப்பாங்களோ? இதுக்கு மேல என்னால பொறுப்பே இருக்க முடியாது. இல்ல என் வேதாஜி நானே போய் தேடுறேன். போலீஸ் சொல்லி தேட சொல்லலாம்டா. கொஞ்சம் பொறுமையாரா. அண்ணே, அந்த போலீஸ்கார்ட்டையா அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாண்ணே. அவர் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாரு. அதுக்கு நம்மளே வேற ஏதாவது வழியை பார்க்கலாம். இன்ஸ்பெக்டர் விட்றா, நம்ம கமிஷனர் ஆபீஸ் போய் உடனே பாப்போம்டா. நான் ஏசிக்கு ஃபோன் பண்ணி அவர் ஃப்ரீயா இருக்காரான்னு கேட்கறேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. வா 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 வா. ஐயோ டேய், என்னடா இது பயமா? என்னடா அவங்க என்னாச்சும்? அண்ணா என்னது? டேய், நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் அவங்க ஆகாது. என்ன பண்றாங்க? நீ அமைதியா இரு, வா. நான் பயமா இருக்கிறேன்னா திருப்பி ஃபோன் ட்ரை பண்ணு. பார்த்தா சுவிட்ச் ஆஃப் தானே வருது. வாடா. வா. ஏங்க ஏங்க என்னங்க? என்ன இது? நடராஜ் தம்பி அனிதாவை தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு. பார், ஏசி ஆஃபீஸ்லாம் போனால் பெரிய பிரச்சனையாகும். உனக்கு இதில் ஏதாவது சம்மந்தம் இருந்ததுன்னா மரியாதையை சொல்லிடு. அப்படி இல்லை, ஏசி ஆஃபீஸில் உங்களுக்கு யார் மேலேயே சந்தேகம் இருக்கான்னு கேட்டால் நான் உன் பேரை சொல்கிறதுக்கு தயங்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? சும்மா சும்மா உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டுட்டே இருக்கீங்க. எத்தனை தடவை கேட்டாலும் சரி, பதில் ஒண்ணுதான். எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. என்ன நீ கத்தி சொன்னா நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா? நம்புங்க, நம்பாம போங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்படிதான் உங்க அண்ணன் காணாம போனார்ல, அப்பவும் சொன்னீங்க. அப்ப என்னாச்சு? திரும்பி வந்தாருல்ல? என்ன இப்ப ஏசி கிட்டே என் பேரை சொல்ல போறீங்க அதானே? தாராளமா சொல்லுங்க. அதை எப்படி ஃபேஸ் பண்ணோன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உனக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லைன்ற தைரியத்தில் பேசுறியா? நீ கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டுறாது. உண்மை ஒரு நாள் வெளியில வந்தே தீரும். போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். சுந்தர், நாகராஜ், சுந்தர், நடராஜ், எங்கடா அவங்கலாம்? இங்கதான் பாருங்க. எங்கடா, எங்க இருக்கீங்க? இந்த வந்துட்டோம்பா. டேய் வாடா. அப்பா, நான் ஏசி கிட்ட பேசிட்டேன். அவர் ஃப்ரீயா தான் இருக்காராம். உடனே வர சொல்றாரு. சரிப்பா. டேய் ஒரு நிமிஷம். நாகராஜ் மொபைல் உடஞ்சு போச்சுல்ல, நம்ம திருமலையில் இருக்க மொபைல் ஷாப்ல ரிப்பேர் கொடுத்துருக்க. அதை மறக்காம நீ வாங்கி வச்சுக்கோ. சரிண்ணே. நான் போயிட்டு ஃபோன் பண்றேன். என்ன நடராஜ் தம்பி அனிதாவை இப்படி திட்டிட்டு போறாரு? ஒருவேளை அனிதாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்குமோ? என்ன இன்னும் காணோம்? உள்ளே ஏதாவது பிளான் பண்றாளோ? அனிதா, வா வந்து உட்காரு. என்னக்கா சொல்லுங்க. வா வந்து உட்காரு சொல்றேன். பரவாயில்ல சொல்லுங்க. என்ன அனிதா இவ்ளோ டென்ஷனா இருக்க?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சொல்லுங்க. என்ன நீ வேதாவை யாரோ கடத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கேன். நீ என்னடானா உம்மன்னு இருக்க? நானும் சந்தோஷமா தான்க்கா இருக்கேன். ம், உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ம், சரி விடு. அவளை யாரோ கடத்தினதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அனிதா, எனக்கு ஒரு டவுட். அவளை யார் கடத்திருப்பா? எனக்கு எப்படிக்கா தெரியும்? இல்ல அனிதா, இந்த வீட்லயே வேதாவை உனக்கும் எனக்கும் தான் பிடிக்காது. வேதாவை கடத்துற அளவுக்கு எனக்கு பகையும் இல்ல, என்கிட்ட அவ்வளவு பணமும் இல்ல. அதான் ஏதோ ஒரு கோவத்துல, ஒரு வேகத்துல நீ கடத்திட்டியா? அக்கா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? வேதா மேல எனக்கு கோவம் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக நான் உங்களை கடத்திட்டேன்னு அர்த்தமா? இந்த விஷயத்துல எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவையில்லாம இந்த விஷயத்துல என்ன சம்பந்தப்படுத்தி பேசாதீங்க. ம், நீ பண்ணியான்னு தானே நான் கேட்டேன். நீதான் பண்ணன்னு சொன்ன மாதிரி இப்படி கோவப்பட்டுட்டு போற? சம்பந்தம் இல்லைன்னு சொல்லும் போதே உனக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ம். ரமநாதன், நீங்க கடைசியா எப்ப வேதவல்லியை கான்டாக்ட் பண்ணுங்க? அது நான் இல்லை, அவங்க ஒரு 2:30-3 மணி இருக்கும் விடிய காத்தால. அப்போ நான் ஃபோன் அடிச்சு பேசினோம். அப்போ வந்து பெங்களூர் வந்து கிளம்பிட்டேன். மதுரை வயல் ரூட்டில் வந்துக்கிறேன் நாங்கள். அப்புறம் நாங்கள் வந்துடுவோம் வெயிட் பண்ணி பார்த்தா கால் வரைக்கும் வரவே இல்லை. சரி, அப்பா வந்து ஃபோன் பண்ணி பார்க்க சொன்னார். ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். அப்புறம் தான் எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க கொடுத்த நம்பரை வச்சு இந்த டிராவல் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணி கேட்டாங்க. மாதிரி ஒரு அம்மா உங்க டாக்ஸியில் ஏறி வந்தாங்களே, இன்னும் வந்து சேரலையேன்னு. உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேட்டா, இந்த டாக்ஸி நம்பர் என்னன்னு சொன்னீங்க, மறுபடியும் சொல்லுங்க. நாங்க சொன்னா சார் அந்த நம்பர் உள்ள வண்டி எங்க ஏஜென்சிலே கிடையாதுன்னு சொல்றாங்க சார். பயமா போச்சுல்ல சார். ஏதோ சதி நடக்கிற மாதிரி தோணுது. அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது இல்ல, அதான் சார் அவங்களை பார்க்க வந்தோம். அவங்க போன டிராவல்ஸோட கார் நம்பர் இருக்கா? இருக்கு சார், நம்பர் இருக்கு. காமிடா சாருக்கு. என்னங்க சார்? இந்த டிராவல்ஸ்ல இந்த மாதிரி ஒரு வண்டி இல்லைன்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு ஒரே பயமா இருக்கு சார். அவங்களுக்கு என்ன ஆச்சு சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அவங்க பெங்களூருக்கு எதுக்காக போனாங்க? எங்க ஸ்டே பண்ணாங்க? சார் அது இந்த சுயிர்தா ஹோட்டல் இது மேனேஜ்மெண்ட் இது சார். அங்கே கிளாஸ் இருக்குன்னா கூப்பிட்டு போனாங்க சார். அப்போ அங்கே தான் சார் தங்கியிருப்பாங்க. அவங்க கூட யாரெல்லாம் போயிருந்தாங்க? யாரும் இல்லை சார், தனியாக தான் போனாங்க. தனியா போனாங்களா? சரி, இது வரைக்கும் அவங்க எத்தனை முறை பெங்களூருக்கு தனியா போயிருக்காங்க? இதான் முதல் தருவேன். என்ன ராமநாதன் சொல்றீங்க? முதல் முறையா ஒரு பொண்ணை தனியா பெங்களூர் வரைக்கும் அனுப்பியிருக்கீங்க. ஏன் யாரும் கூட போகல? அவங்க ஹஸ்பண்ட் யாரு? நான் தான் சார். நீங்க என்ன சார் ஒர்க் பண்றீங்க? நான் முன்னாடி ஆட்டோ ஓட்டுனேன் சார். இப்போ இந்த கேட்ரிங்கு ஆர்டர் அதெல்லாம் பண்ணுகிறேன் சார். இப்போ ஏதாவது ஒர்க் போயிட்டு இருக்கா? இல்லை, இப்போ இல்லை சார். நீங்க வேலை இல்லாம சும்மா தானே இருக்கீங்க. அப்படி இருந்தும் ஏன் நீங்க உங்க பொண்டாட்டிய பெங்களூர் வரைக்கும் தனியா அனுப்புனீங்க? நீங்க ஏன் கூட போகல? வேலை இருந்துச்சு சார். முதல்ல நான் கேட்டதுக்கு நான் வேலை இல்லாம சும்மா இருக்கேன்னு சொன்னீங்க. அப்புறம் எனக்கு வேலை இருந்ததுனால தான் என்னால பெங்களூர் போக முடியலன்னு சொல்றீங்க. ஏங்க, நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்லை, விருப்பம் இல்லை சார். அதான் போல. அதான் ஏன்? சொல்லுங்க சார், ஏன் அவங்க கூட போகல? என்ன காரணம் சார்? அது 2 பேருக்குள்ள சின்ன மனஸ்தாபம். அதான். சோ உங்களுக்கு அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நீங்க அவங்கள தனியா அனுப்பியிருக்கீங்க. அப்ப கடைசியா அவங்க உங்க கூட தான் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ உங்க மேலதான் தப்பு இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.
சார் சந்தேகம்? நான் என்ன அமைதியா உட்கார்றா. நான் என்ன தப்பு பண்ண மாதிரி? பேசாமடா. சார் இது என்ன வந்து சார் நியாயம்? சார் என் ஒய்ஃபை காணோம், அதுக்காக முறைப்படியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சார் வந்திருக்கிறோம். ஆமாம் சார், எங்கள் 2 பேருக்குள்ள ஏதோ கருத்து வேறுபாடு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்காக நான் ஏதோ பண்ணிட்டேன் அப்படி இப்படி நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு எப்படி சார்? என்ன சார் நியாயமாக இருக்குது? என்னடா பேசாமடா. பாப்பா இருங்கப்பா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. சார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஊர் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை நான் பண்ணிட்டேனா சார்? யாருமே பொண்டாட்டி கூட சண்டை போட மாட்டாங்களா சார்? ஏன் சார் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டி கூட சண்டை போடுறது இல்லையா சார்? என்ன சார் இது? சார் சின்ன சின்ன பிரச்சனைலாம் எல்லா குடும்பத்தையும் இருக்குது சார், அதே மாதிரி என் குடும்பத்தையும் இருக்குது. அதனால நான் ஊருக்கு போகல. பொண்டாட்டியை காணா, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறி அடிச்சு ஓடி வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் நானா ஏன் போல எதுக்கு போல ஓமல் தான் சந்தேகம் மாதிரி எல்லாத்தையும் தூக்கி ஏன் தள்ள போட்டா என்ன சார் நியாயம்? நல்லா இல்லை சார் இது. யாருக்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிற? புரிய வேணா உனக்கு? அவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறாரா? இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சாச்சுன்னா இப்படித்தான் சம்பந்தப்பட்டவங்களை துருவி துருவி கேட்பாங்க. அதெல்லாம் தப்பா எடுத்துக்க கூடாது. அது நான் என்ன சார் தெரியாம கேட்டுட்டா சார். அவன் ஒரு பதட்டத்தில் இருக்கான், தப்பா நினைக்காதீங்க. நீங்க இவனை தவறா நினைக்காம சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க. டேய் நாகராஜ், அப்பா தான் சொல்றாருல்ல, கொஞ்சம் அமைதியாடுறா. சார் தயவு செய்து இவனை தப்பா நினைக்காதீங்க சார். இவன் ரொம்ப முன்கோபி சார். இப்படித்தான் கோவம் வந்துச்சுன்னா யாருக்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாம பேசிடுவான், அப்புறம் வருத்தப்படுவான். அவனை மன்னிச்சிருக்க. பரவாயில்ல ராமநாதன், என் அனுபவத்துல இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். இங்க போலீஸ் வேலை செஞ்சாலும் திட்டுவாங்க, செய்யலனாலும் திட்டுவாங்க, லஞ்சம் வாங்கினாலும் திட்டுவாங்க, லஞ்சம் வாங்கலனாலும் திட்டுவாங்க. அதுக்காக நாங்க கவலைலாம் பட மாட்டோம். எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டே தான் இருப்போம். நல்லா தெரியும் சார், உங்களை தெரிஞ்சனால தானே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். கெஞ்சி கேட்கிறேன் சார், எப்படியாவது மறுமொழி சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இதை நீங்க தனியா வேற சொல்லணுமா ராமநாதன்? நான் இது ஜஸ்ட் இவர்கிட்ட விசாரிச்சேன், அவ்வளவுதான். ஒரு சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். இந்த கேஸ் எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு சார். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. உங்க மருமகளுடைய போட்டோவை என் நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இது சுந்தர் தான் சாரோட நம்பர் கொடுங்கப்பா, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. சரிப்பா. சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். வச்சுக்கோ. இப்பயே உங்க மருமகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆர்டர் போடுறேன். சொல்லுங்க சார். இன்ஸ்பெக்டர், என்னுடைய நெருங்கிய நண்பர் ராமநாதன் ஒருத்தர் இருக்காரு. எஸ் சார். அவங்களுடைய மருமக வேத சண்டை போடுறேன். சண்டை போடாம வேற என்ன பண்ண சொல்றீங்க? என்ன கேள்விப்பா கேட்குறாரு அவரு? பா ரொம்ப தப்புப்பா அவர் பேசுனது. உங்களுக்கு தெரிஞ்சவர் ஹெல்ப் பண்ணுவார்னு பார்த்தா எல்லாத்தையும் விட்டு என்ன உட்காந்து குறைஞ்சினுங்கிறாரு. ஆமாம் ஆயிரத்தெட்டு டென்ஷன் இருக்கிறான். ஏன்பா இவருக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாதா? எப்படிப்பா இவர் இவ்வளோ பெரிய பதவியில் இருக்காரு, இவ்வளோ பொருளை பண்ணுங்க. அட போங்கப்பா, போலீஸ்காரங்களும் இப்படி தானாப்பா, எல்லாத்தையும் சந்தேகங்களே பார்ப்பாங்களே, எல்லாருமே தப்பானவங்க தானா? ஆமாம், அவனால கண்டுபிடிக்க முடியல விட்டுணும். அதை விட்டு பழைய இன்னொருத்த தூக்கி போடக்கூடாது. இவனால முடியல, நாளை தூக்கி ஏமால போடுறாரு. நீ தப்பே பண்ணல. நான் என்னப்பா பண்ண? அவங்கள குறை சொல்றதை விடுறா. நீ ரொம்ப ஒழுங்கா. நீ தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ணிய?
வேதா கூட வான்னு கூட்டப்போ கூட போயிருக்க வேண்டியதாண்டா. ஏன்டா போகல? ஏன் போகல? எவ்வளவு முக்கியமான வேலையை பெங்களூர் போயிருக்கிறாவோ, எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட். இது அழகா செய்தா வாழ்க்கையில எவ்வளவு வாய்ப்புகள் வரும், எவ்வளவு முன்னேறலாம். சரி கூட தான் போல. அங்க போய் அவன் உனக்கு எவ்வளவு வாட்டி போன் பண்ணா, போன் எடுத்து ஒரு வார்த்தை பேச வேண்டாம் அவளோட. சரி ஆமா, அவங்க ஃபோன் பண்ணப்போ நான் எடுத்து பேசல. ஆனா அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணல, அவங்க எடுத்து பேசல. என்னடா புரியாம பேசிட்டு இருக்கிற? நீ அவ்வளவு ஒன்னாடா? நீ போன் பண்ணப்போ எடுக்கலன்னா ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கிறா. நீ போன் பண்ணப்போ என்ன வேலை இருந்தா உனக்கு தெரியுமா? யாரோட பேசிக்கிட்டு இருந்தாலோ, எந்த மீட்டிங்ல இருந்தாலோ எடுக்க முடியாம போயிருக்கும். வேணும்னா எடுக்காம இருந்தா அது இருக்கட்டும்டா. அவன் போன் பண்ணப்போ நீ ஏன்டா எடுக்கல? நீ சும்மா தானே இருக்கிற. அப்படி என்ன வெட்டி முறிச்சு எடுக்க வேண்டியதானே? பாவண்டா வேதா, உன்னை காணோம், உன்னை கான்டாக்ட் பண்ண முடியல, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சுன்னு பரிது வச்சுட்டே இருக்காடாவா. எனக்கு கால் மேல கால் போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாடா. அவளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாது, நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல எனக்கு பதில் சொல்ல தெரியாம நீ வீட்டுக்கு வந்துட்டு போய் சொன்னேன். ஊருகிட்டு போய் இந்த கல்பனாவுகிட்ட நீ வரலன்னு உளறி வச்சுட்டா. இதை கேட்ட உடனே நான் போய் சொன்னேன்னு நினைச்சுக்கிட்டு எதையோ மறைக்கிறேன்னு பயந்துக்கிட்டு அவ்வளவு பெரிய கான்ட்ராக்டை தூக்கி எரிஞ்சிட்டு கிளம்பி வந்துட்டானம்மா. நீ மட்டும் போன் பண்ணப்போ ஒரு வார்த்தை பேசியிருந்தா போதும்டா. சந்தோஷப்பட்டு பொறுமையா இருந்திருந்த அந்த வேலையை முடிச்சிட்டு வந்திருப்பா. அத வாழ்க்கையில முன்னேறதுக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அத்தனையும் கெடுத்து குடிச்சு வராக்கிட்டேன். டேய் எல்லாம் ஒன்னால